ஆன் பண்ணியாச்சப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். சில பிள்ளைகளா பழைய சேனலில் 4.5 லட்சம் பேர் இருந்த சேனலில் கூட எனக்கு அவ்வளோ வியூவர்ஸு கமெண்டு வந்தது கிடையாது. எல்லாமே கம்மி தான். ஆனால் இதில் கம்மியாக இருந்தாலும் 2000 பேர் இருந்தாலும் நிறைய வியூவர்ஸும் கமெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கும் நம்ம யூடியூபருக்கு முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா என்னை தெரியப்படுத்துதே முக்கியமாக டிக்டாக்ன்றதை விட யூடியூப் சேனல் தான் அதிகமாக தெரியப்படுத்துது. அதனால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலுக்கு நன்றி சொல்லிடணும். சரிங்களா சில பிள்ளைங்களா? இப்போ என்ன விஷயம்னாக்கா, ஒரு கெட்டது நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஒதுங்கி போகிறோம் அப்படின்றதுக்காக உனக்கு பயந்து போகிறன்றதா? கண்டிப்பாக கிடையாது. நமக்கு வேண்டாம். அப்புறம் நம்ம ஒரு சட்ட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது சில இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துக்காகவும் அந்த வழக்கறிஞர்களாவது நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் வீடியோங்களை பதிவிடலை. நம்ம கோயிலுடைய வீடியோஸும் என்னுடைய டிக்டாக் ரீல்ஸ் வீடியோஸ் மட்டும் நம்ம போட்டுட்ருக்கோம், அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். முதல்ல நம்ம கேப்டன் குடும்பம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம கேப்டன் குடும்பத்துக்கு என்ன விஷயம்னாக்கா, சேலம் மாவட்டத்தில் அயோத்தி பட்டணத்தில் அவார்டு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் எனக்கான அவார்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன பெருமிதம் படுத்தும் விதத்தில் மேடையில் என்னுடைய செல்ல மகன் பேசியிருக்காங்க. இங்கே செல்ல பிள்ளைகளா இங்கே எங்கள் செல்லங்கள்லாம் கத்துவாங்க. நம்ம அப்படியே பேசின அப்படியே போயிடலாம். அப்போ அந்த அவார்டு என்னுடைய மக சூர்யா சேலத்தில் இருக்காங்க. அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு அவார்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கான தகுதிக்கு நான் ஆளாக இருக்கிறேன் இல்லையா? அந்த தகுதிக்கு தேர்வு கொடுத்த நம்ம கேப்டன் ஐயா குடும்பத்துக்கு என்னுடைய நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் அயோத்தி பட்டணத்தில் எடுத்து நடத்தின அந்த செல்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னோட நன்றிகள் பல. இப்போ என்ன விஷயம் நேரடியாக வந்துட்டு எனக்கு பேச நேரம் இல்லை செல்ல பிள்ளைங்களா. ஏன்னா எனக்கு நிறைய வேலைங்க இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வேலை இருக்குல்ல, அதனால் இப்போ நான் என்ன செஞ்சேனாக்கா, நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், கற்றுக்கிட்டேன், புலம்பிட்டேன், கண்ணீர் விட்டுட்டேன், என்னென்னவோ பண்ணேன். ஆனாலும் ஓரத்துக்கு வர கிடையாது. நான் என்ன பண்ணேன், பார்த்தலாம் நம்ம என்ன செய்யணும், நமக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஒரு நல்ல லாயரை பார்த்து நம்ம பிரச்சனையை சொல்லி பிபி ராக்கர்ஸ் சேனல் வடிவேல் அப்படின்றவங்களுக்கு நான் வழக்கு பதிவு போட்டேன். வழக்கு பதிவு போட்ட உடனே எனக்கு என்ன பிரச்சனைனா சில பிள்ளைங்களா, நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டேன். நான் பேசுறது பிஹைண்ட் உட்ஸ் சேனலில் நான் பேசியிருந்தேன். என்னை கல்லை கட்டும் சாமியார்னு பொய்யான அவதூறு செய்தி போட்டாங்கன்ட்டுன்னு. இது எல்லாமே என்னுடைய உழைப்பு சில பிள்ளைங்களா. யார் எனக்கு டொனேஷன் கொடுத்தவங்கள, யார் பணத்தில் நான் கோயிலை கட்டலை. எனக்கு ஒருத்தர் 2 பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க பொருளாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க. அது நம்மளுடைய சேனலில் நான் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன். என்னை மக்களை ஏமாத்துறா, ஊரை ஏமாத்துறா, சரி என்னவோ சொல்லிட்டு போட்டுன்னு நினச்சிட்டேன். என்னுடைய கேள்வி ஒரே கேள்வி, கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகளை விட்டுறீங்க, கோடிக்கணக்கில் கும்மிற பல தேவாலயங்களை விட்டுறீங்க. ஒரு பொண்ணை நான் என்னுடைய சொந்த பணத்தில் கடன் வாங்கி நான் நகை நட்டு வச்சு நான் லோனை வாங்கி ஒரு கோயிலை கட்டி எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் அழகு பார்த்து வர மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு என் பாடுக்கு என் வேலையில் நான் இருக்கிறேன். நீ இவ்வளோ வீடியோஸ் கொடுக்குறிய வடிவேல், ஆதாரபூர்வமாக நீ என்ன பண்ணணும்? வீடியோலாம் கமெண்ட் கொடுக்குறோன்னா யாரும் வரமாட்டாங்க. உனக்காகட்டும் எனக்காகட்டும் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் தம்பி, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்ப்பா. நீ என்ன பண்ணணும், நான் இந்த தவறு செய்கிறேன்னா நீ ஆதாரபூர்வமாக வீடியோ எடுத்துன்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என் பேரில். நெக்ஸ்ட்டு அவங்க ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னாக்கா, எஃப்ஐஆர் போடலை அப்படின்னாக்கா கோர்ட்டில் போயிட்டு என் மேலே நீ வழக்கு பதிவு போடணும். இந்த 2 செயல்களை விட்டுட்டு நீ அவதூறியாக எத்தனை வீடியோக்கள் போட்டியோ அத்தனை அவதூறு வீடியோக்கு அத்தனை கேஸும் பதிவு போட்டுட்டோம். எல்லா நோட்டீஸும் தினமும் ஒன்றா நீ வீடு காலி பண்ணிட்டு போ, நீ வாடகை வீட்டில் கூட இரு, உன் வீட்டுக்கு தானே வரும். உன் வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நோட்டீஸ் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா உனக்கு? நீ அந்த நோட்டீஸ் நீ வாங்கலை அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியதான் உன் மேலே. புரியுதா? உன்னை நான் எதுவுமே சொல்ல கிடையாது. உனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை 4 வருஷமா
4 வருஷமா நீ வந்து எல்லாரையும் போராடுறதுக்கு நீ கூப்பிட்டுருக்குல்ல, நான் என்னடா தப்பு பண்ணியிருக்கிறேன்? நான் நியாயமாகவே கேட்குறேன். நான் கத்துனா இந்த அம்மா கத்துது, சாபம் கொடுக்குதுன்னு. எப்படி சாபம் கொடுக்குன்னா, நேற்று ஒரு வீடியோ வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிக்கு எனக்கு வந்து வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஐயா, இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களாகட்டும் இல்லை வேறு மூலிமா நீங்கள் பார்க்குறவங்களாகட்டும், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது ஐயா. உங்களுடைய ஃபோட்டோ வந்து தமிழ்நெல்ல கொடுத்து என் ஃபோட்டோ வச்சு ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோ சேகர் பாபா ஐயா ஃபோட்டோ ஒரு தமிழ்நெல்ல கொடுத்து தவறான ஒரு அவதூற பதிவு போட்டிருக்கிறான். இதை வந்து நீங்களே காவல்துறை அதிகாரிகளே பாருங்கள். என்ன சொல்லியிருக்காருன்னா, காவல்துறை அதிகாரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதாகும். சேலம் மாவட்டம் அப்படின்ற இடத்துல காவல் அதிகாரி யாருன்னு தெரியாது, அங்கே என்ன நடந்திருக்கு எனக்கு தெரியாது. ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது. எங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, எங்கள் கோயிலில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மொபைல் நம்பரும் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு இருக்குது. என்ன காரணாக்கா, எதிரிகள் அதிகமாக இருக்கிறதுனால யார் என்ன பேசினாலும் எங்களுடைய ஃபோனில் பதிவாகும். அப்படி பதிவாகும் போது அந்த ஐயா பேசினார். பேசிட்டு நீங்கள் எதுக்கு விபி ராக்கர்ஸ் இது பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் கேட்டார். நாங்கள் சொன்னோம், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களை பற்றி அவதூறு வீடியோ அங்கே போட்டதுனால நாங்கள் கேஸ் போட்டுருக்கோம் சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டோம். இப்போ என்னத்துக்கு இந்த வீடியோ அப்படின்னாக்கா, இவனை பற்றி பேச எனக்கு ஒன்றுமே வரப்போகிறதில்ல, இவனுக்கு வேலை வெட்டி இல்லை. இப்போ என்ன விஷயம்னாக்கா, என்ன 4 வருஷமாக தப்பாக 10 புருஷனுங்களை காட்டியிருக்கிறான். எப்படி 10 புருஷனுங்களை கட்டியிருக்கிறான். அந்த 10 புருஷனுடைய வீடியோ ஆடியோ எடுத்துன்னு வந்து கொடு, நான் கஞ்சா கடத்தன்னு சொல்லியிருக்கிறேன், என் கோயில் விபச்சார கோயிலுன்னு இருக்கிறேன், நான் வந்து 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்குறேன்ற. டே தம்பி, அந்த வீடு எண்டு தான். நீ எல்லாம் அந்த ஸ்டோரி கட்டினா சிரிக்க விடா வடிவேல, எனக்கே சிரிப்பு தாடா வருது. கிருஷ்ணகிரி மாவட்டம் எக்கோட்டாஸ் பேங்க்கில் அந்த வீட்டு மேலே 25 லட்ச ரூபாவும் தனியாக ஒரு 5 லட்ச ரூபா பிஸ்னஸ் லோனும் 30 லட்ச ரூபா நான் லோன் எடுத்திருக்கிறேன். அதுக்கு மாதம் வந்து 36,180 ரூபா நான் கட்டுறேன். இனிமேல் நீ தான் கட்டணும், பார்த்துக்கோ. நான் உன்னை நம்பி தான் யூடியூப் சேனலே வச்சுருந்தேன், அதில் வர பணம் வச்சு தான் நான் இமெயிலே கட்டினேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, அந்த சேனலே தூக்கிட்டேன். இப்போ நான் எதை வச்சு இமெயில் கட்டுன்னு தெரியாமல் மாதம் ஏதோ ஒரு நகையை கொண்டு வச்சு நீ இமெயில் கட்டிட்டு இருக்கிறேன்டா. இதை தெரியாமல் 3 கோடி ரூபாய் சொத்தை சேர்த்துட்டேன். சரி, ஓகே, உன் வாய் மூக்கிறத அப்படின்னா பழிச்சு அந்த 3 கோடி ரூபாய் சொத்து வந்தா அதில் 1 கோடி ரூபாய் பங்கு நான் உனக்கு கொடுக்குறேன்டா. இந்த வீடியோவை நீ ஆதாரமாக வச்சுக்கோ, சரியா விபி ராக்கர்ஸ்? வடிவேலு உன் பேர், சேனல் தான் விபி ராக்கர்ஸ். அப்புறம் கேளுங்க செல்ல பிள்ளைங்களா, நானும் எவ்வளோ பொறுத்து பார்த்துட்டேன். எப்போ பாரு என்கிட்டே வர்றது. என்னுடைய கேள்வியே இதுதான், கோடிக்கணக்கில் கொட்டுற கோயிலை விட்டுறீங்க, அரசியல்வாதி விட்டுறீங்க. ஆனால் நான் ஏதோ ஊர்கா வித்து நான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணின்னு எனக்கு வரவங்கள்ட்ட இந்த நேரத்தில் நல்லது நடக்குது. இது நான் பார்த்து அப்படியே சும்மா அப்படியே கம்பீரமாக நான் உருவாக்கினேன் சன்னிதானண்டா. என் மக்கள் நல்லா இருக்கணும், என்னை நம்பி வர பசங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு தப்பு பண்ணல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ரீல்ஸ் போடுறேன், நான் இனிமேவும் போடுவேன். ஏன் விருப்பம், நான் யாருக்கு வேணால் முத்தம் கொடுத்து ரீல்ஸ் போடுவேன். ஏன் அன்பாக என்னை தேடி வர பிள்ளைங்கிட்ட தாய் அன்போட நான் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறேன். அன்புடே ஒரு தாயின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதில் என்னடா குற்றம் குறைங்க கண்டுபிடிக்க முடியும்? இதெல்லாம் விட்டுட்டு நீ எப்போ பாரு என்னையே ஏன்டா நோண்டிட்டு இருக்கிற. சின்னதாக இருந்த புண்ணை நோண்டி ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்ட. அப்போ நான் என்ன அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோனா? அதுக்கு தாண்டா கேஸு போட்டேன். இப்போ அடுத்த கேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ யார் மூலிமா ஃபோன் பண்ணுற, அது யார் மூலிமா ஃபோன் பண்ணியிருக்கிறன்றது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டுனால என் ஃபோனில் ஆடியோ பதிவாயிருக்குது. செல்ல பிள்ளைங்களா, இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய சில மீடியாக்களும் என்னுடைய வீடியோஸ் பார்க்கக்கூடிய செல்ல பிள்ளைங்களாம் இந்த ஆடியோவை கேளுங்க. நாங்கள் யாருக்குமே செல்ல பிள்ளைங்களா இந்த அம்பிகை வாழ்கிற இந்த இடத்துன்னு சொல்கிறேன். நானும் 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறேன். எனக்கு பாரு, இன்னைக்கு நான் சொல்கிறேன், எனக்கு யாரும் கொலை மிரட்டல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த குடும்பத்தில் வந்த நான் பொண்ணும் கிடையாது. சரியா, கஷ்டம் நஷ்டம் வலி, நான் எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி தான் பெற்று வளர்த்துருக்காங்க. என்ன மாதிரி நான் சொல்கிறேன்ல, கேடு கட்ட வாழ்க்கையில் என்னால் வாழ முடியாது. வாழ்ந்தாலும் அப்படியே ருஸ்தமாக வாழ்ந்துட்டு போகணுன்னு நான் நினைக்கிறவன். சரி, அந்த மாதிரி வாழ்க்கையில் என்னால் வாழ முடியாது. அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா இந்த ஆடியோ காட்டிடுறேன். இப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணாக்கா அப்பா கிட்ட என்ன சொல்லணும், நாங்கள் இந்த சேலம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம், விபி ராக்கர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, திருப்பி நீங்கள் என்ன கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கேட்காம பேரே சொல்லாமல் அப்பா கிட்ட போட்டு வாங்கியிருக்காங்க. ஆடியோ கேளுங்க, ஒரு நிமிஷம். அது என்னங்க சார் மேட்ரு? சார் அது வந்து சார் அப்படின்னா எதுவும் இல்லை சார். அவன் வந்து நம்மளை அவதூறாக பண்ணி
சும்மானால போய் இது மாதிரி பண்ணி பரப்பி இது பண்றாங்க. போலீஸ் அதிகாரிகள் போட்டோவெல்லாம் போட்டு அவங்க குளத்தூர் இருக்கிறாங்க, நீங்க கிருஷ்ணகிரியில் இருக்கிறீங்க. நாங்க கிருஷ்ணகிரிங்க. இது வந்து செல்ல பிள்ளைங்களா, நான் இந்த வீடியோட இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். அதில் கேட்டிருக்கேன், ஏன்னா டைம் இல்லை எனக்கு. அதனால தான் ஏன் டைம் இல்லை, அந்த சாணம்லாம் க்ளீன் பண்ணணும். என்னதான் ஆள் இருந்தாலும் என் அம்மாவுக்கு நான் சேவை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இரு செல்ல பிள்ளைங்களா, விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு நியூஸை போடுறேன்னா ஒரு ஆதாரபூர்வமான ஒரு வீடியோவை எடுத்து இந்த அம்மா இந்த தவறு செஞ்சுருக்காங்க, இது அரசு சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு போய் ஒரு 10 பேர் சேர்ந்து போய் என் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இது வரைக்கும் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன்ட்டுன்னு ஒரு இது பண்ண சொல்லு எனக்கு எதுவுமே கிடையாது செல்ல பிள்ளைங்களா. அவதூறு செய்தியாக விபி ராக்கர்ஸ் போட்டுகிட்டே இருந்தான். அதனால விபி ராக்கர்ஸ் இது நீ தான் ஃபோன் பண்ண வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும், சரியா? நான் நம்ம நல்வாக்கு சொல்கிறேன், நீ யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் அந்த வீடியோ மூலிமா சொல்கிறேன். போச்சமல்லி கோர்ட்டில் வந்து சரியா கிரிமினல் கேஸ் மேலே வழக்கு பதிவு போட்டு ஆயிடுச்சு, சரியா? அதனால் வந்து முடிஞ்சால் அதையும் சென்னைக்கு மாற்றிக்கோ. ஐ டோன்ட் கேர், எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, நீ சென்னைக்கே மாற்றிக்கோ. அடுத்தது சம்மந்தமே இல்லாமல் நான் விருப்பப்பட்டு தாண்டா முத்து கொடுத்து ரீல்ஸ் போட்டேன்னு அது 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ செல்ல பிள்ளைங்களா. அது இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸ் போட்டது, அது நான் விருப்பப்பட்டு போட்டேன்னு நான் சொல்லிட்டேன். நான் ரீல்ஸ் வந்து தாய் அன்போடு எல்லாத்தையும் முத்து கொடுத்து நான் போட்டிருக்கிறேன். ஒரு தாய் அன்புக்கு முன்னாடி நீயா அதை வந்து ஜூம் பண்ணி எடுத்து வேறு பாட்டு எடிட்டிங் பண்ணி என்னை எவ்வளோ கேவலம் பண்ணுமோ எல்லாமே பண்ணேன். நான் அதை கூட பிரச்சனை, அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். 1000 வீடியோவில் சொல்லிட்டேன். எதனால் எங்கள் குடும்பம் வந்து மீடியாவில் நின்று இருக்கா, என் சொந்த பந்தம் வந்து நின்று இருக்கா? ஏன்டா நல்லா இருக்கிற குடும்பத்தில் அப்படியே வந்து ஃபோன் இப்படி பிடிச்சிக்கிறேன், இப்படி வந்து கும்மி அடிக்கிறேன். நீ என்ன கும்மி அடித்தாலும் எங்களுக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்கு, நீ ஒன்றுமே பிடுங்க முடியாது, சரியா? அப்புறம் இரு செல்ல பிள்ளைங்களா, முழுசாக கேட்குங்க. நான் என்ன பண்ணேன், இப்போ அவர் பேரில் 2 கேஸு போட போகிறேன், நோட்டீஸ் போகுது. தேவையில்லாமல் என் பொண்டாட்டி இழுத்து விடுறாங்கன்னு அங்கேயும் வரும். சம்மந்தமே இல்லாமல் எல்லாரையும் இழுத்து விட்டல, எத்தனை வீடியோ போட்டால் அத்தனை வீடியோக்கும் அத்தனை கேஸும் போட்டாச்சு. ஒன்று, நீ யாருக்கிட்டையும் வந்து ஃபோன் பண்ணி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் விபி ராக்கர்ஸ், நானே டீட்டெயில் கொடுக்குறேன். ஏன்னா நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்துன்னு வர வீடியோ போட்டு எல்லார்ட்டையும் பணம் கொடுன்னு அதுக்கு வாயை வச்சுட்டு கவனம் இருக்க வேண்டியதானே. பொய்யான வீடியோ போடுற, அவதூற செய்தி போடுற, ஒரு மீடியாவாகட்டும் நீ ஆகட்டும், உனக்கு இதுதான் கெதி. எல்லா மீடியாவும் சூப்பர்ரா, நீ வந்து சரியில்லை. உனக்கு என்ன திட்டினாலும் உனக்கு புத்தியே வரப்போகிறதில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் உண்மையில வரும், அநேகமாக இன்றைக்கி நாளைக்கு நோட்டீஸ் வரும். என்ன கேஸா, ஃபோர்ஜரி பண்ணி நிலம் கொடுத்தவன் பணம் வாங்கியிருக்கிறான்ற ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது. அவன் ஃபோர்ஜரி பண்ணி நிலம் வித்தான்றது அவன் மேலே அரசாங்கம் வந்து வழக்கு பதிவு போட்டாச்சு. அதுக்கு துணை போய் நீ மீடியா பேட்டி எடுத்ததுனால அந்த கேஸ்லேயும் நீ இருக்கிற. நெக்ஸ்ட் வந்து ராஜமன்னனி உன்னையும் நான் சேர்த்து பார்க்க போகிறேன் பாரு. அம்மா அதுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். ஒரு வீடியோவில் சொன்னேன், வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடாது முகனாக்கா அது நீங்கள் 2 பேர் தான்டா, ராஜமன்னன் நீ மட்டும்தான். தப்பாக செய்தி போட்டதுக்காக, அவதூறியாக நியூஸ் போட்டதுக்காக நீ இவ்வளோ வீடியோஸ் போட்டல, ஆதாரமாக வீடியோ போடு. இந்த தப்பு நடக்குதுன்னு வீடியோ ஆதாரமாக போடு. நீ பொய்யா எதுக்கு அவதூறு செய்தி பரப்புற, எதுக்கு பொய்யான நியூஸை போடுற? பொய்யான நியூஸை போடுறவனுக்கு ஒவ்வொருத்தனையும் கோர்ட்டு முன்னாடி போய் நிறுத்துறது இந்த காட்டார் அம்மா தான் இருக்குவேன். நீ நினச்சிக்கலாம், சரியா? அப்படி இருக்கிறவன் எதுக்குடா இந்த மாதிரி பொய்யான அவதூறு செய்தி போடுற, எதுக்கு அந்த மாதிரி பண்ணுற? நீ உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எத்தனை வீடியோவில் சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு எந்த பிரச்சனை, உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீ அடங்காமல் சும்மா எல்லாரோடையும் என்னுடைய வீடியோஸ் எடுத்து போட்டுங்கிறேன். ஒரு நிமிஷம் இரு செல்ல பிள்ளைங்களா, அந்த ஃபோன் சைலண்டில் போட்டுறேன், இல்லைனா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். நான் வந்துட்டு ஏதாவது உங்ககிட்ட நான் இப்போ ஒரு 10 நாளாக நான் சும்மா ஆகிட்டேன். வேண்டாம், நம்ம வழக்கு பதிவு போட்டுட்டோம், எதுக்கு சும்மா இவனை பற்றி பேசணுன்னுட்டேன்னு. ஆனாலும் நேற்று சம்மந்தமே இல்லாமல் ஒரு காவல் அதிகாரி, ஒரு மக்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடியவர், இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர், அவர் யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த பக்தர் அந்த தமிழில் ஃபோட்டோ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா தெரியும். உயர் காவல் அதிகாரி ஐயா அவர்களுக்கு எனக்கும் இந்த வீடியோக்கும் சம்மந்தம் இல்லை ஐயா. அவன் தேவையில்லாத பொருளைகளை கிளப்பிட்டு தான் இருக்கான். அவன் வந்து உங்கள் ஊர் சேலம் மாவட்டமே, நீங்களே பிடிச்சி விசாரணை பண்ணுங்க, சரிங்களா ஐயா? நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஏன்னா உண்மைக்கு நீதி வழங்குங்க, கண்டிப்பாக அதுதான் நான் சொல்கிறது. இந்த மாதிரி அவதூறு செய்தி வந்து உன் வீட்டில் ஒரு வீடியோவாவது நீ உண்மையாக பேசுறியா?
அவதூறியாக பேசிட்டு இருக்கிறடா. 3 கோடி ரூபாய் சொத்து இருந்தாக்கா நான் ஏன்டா இப்படி கிடக்கிறேன்? டேய், நான் ஏன்டா இருக்கிறேன்? நான் எந்த மக்களாவது இந்த அம்மா என்கிட்ட ஏமாற்றி இப்படி வாங்கிடுச்சு தின்னுடுச்சுன்னு சொல்லியிருக்காங்களாடா? நீ ஒன்று சொல்கிற, உன் வாய் முகத்தும் அப்படியாவது பழிச்சு தொலைட்டுண்டா. சரியா? அந்த வீட்டு லோனு கட்ட முடியாமல் இப்போ அந்த ஃபோன் வந்தது, அதுதான் ஸ்பீக்கர் போட்டுன்னா எனக்கு தான் மரியாதை போகும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குண்டா. நீ வேற எனக்கு கடுப்பேற்றிக்கின்னு. அப்புறம் சில பிள்ளைங்களா, அப்புறம் விபி ரக்கர்ஸ் நிறைய பேச வேண்டியதெல்லாம் நிறைய ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம 2 பேருமே கோர்ட்டில் மீட் பண்ணலாம். அது என்னவோ தெரில, போன ஜென்மத்தில் நீ என்ன பாவம் பண்ண தெரில, நான் என்ன கர்மம் என்ன பண்ணன்னு தெரில, நம்ம 2 பேருக்கும் முட்டி மோதிட்டே இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன்டா, இன்னொரு ஜென்மம் இருந்தாக்கா நீ எனக்கு மகனாக பிறக்கணும். அதுதான்டா அம்மாவுடைய ஆசை. அப்போ உன்னை நான் திட்டி உன் தலைமையில கொட்டணும்டா, என்னை இப்படிலாம் பண்ணேன் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி பட்டவிடா. என்னை தப்பாக சித்தரிப்பு கொடுத்து என்னை தப்பாக பேசி நீ எவ்வளோ அவதூறம் பண்ணின்னு இருக்கிறேன்னு உன் வீடியோவை நீயே திரும்ப பாரு. ஆனால் உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். உன் கர்மத்தை நீ விதைச்சி தான் ஆகணும். நீ விதைச்சிட்டில்ல, அது என்ன பண்ணணும் அது கடவுள் பார்த்துக்கிட்டோம். அதனால சில பிள்ளைங்களா, அப்புறம் எந்தெந்த கேஸுன்னு கேட்டுக்கோ. பிபி ரக்கர்ஸ் என்ன பொய்யான இது பண்ணியிருக்கிறல்ல, பொய்யான அவதூறை பண்ணியிருக்கிற எல்லாத்துக்குமே போய் லாயர் பார்த்து வழக்கு பதிவு போட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளோதான், வழக்கு பதிவு போட்டுட்டு இருக்கிறேன். நீ ஒவ்வொரு வீடியோ தப்பாக போட இப்போ நேற்று போட்ட வீடியோக்கும் கேஸ் பதிவு போட்டேன். ஏன்னு கேளு, சம்மந்தமே இல்லாத ஒரு காவல் அதிகாரியை கொண்டு வந்து நிறுத்திருக்கிற, நம்ம ஸ்டாலின் ஐயாவை நிறுத்திருக்கிற, சேகர் பாபு ஐயாவை நிறுத்திருக்கிற. இப்போ இந்த சில ஊருக்காரங்க உனக்கு சொம்பு தூக்குறானுங்களே, அந்த கட்சியில் இருக்கிறவங்க அவங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொந்தளிக்க மாட்டானுங்க, என்கிட்ட மட்டும் வருவானுங்க பாரு. எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சிஎம் ஐயாவுக்கு நாங்கள் ஆன்லைன் மூலிமா பெட்டிஷன் அனுப்பியிருந்தோம். அது இங்கே போச்சமலைக்கு வந்துடுச்சு. நாங்கள் ப்ராப்பராக உன் பேரில் என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டோம். ஏன்னா நீ சிஎம் ஐயாவை என்னையும் கோத்து விட்டுருக்குறல, அதனால தான். மனசாட்சியோட நான் வேலை செய்வேன், மனசாட்சி வித்துட்டு வேலை செய்வேன் நான் கிடையாது. ஆனால் நீ எவ்வளோ தப்பு மேலே தப்பு தான் நீ பண்ணிட்டு இருக்கிற. சரி சில பிள்ளைங்களா, இவனை பற்றி பேசினாவே இன்றைக்கி எனக்கு எல்லாம் விளங்காத மாதிரி தான். இன்றைக்கி நான் லோனு கட்டின மாதிரி தான். அப்புறம் என் காட்டாகிற அம்மாவே சாட்சி இதுக்கெல்லாம். சரி சில பிள்ளைங்களா, எனக்கு இந்த ஆடியோ மெர்ச் பண்ணுறேன், இதை நீங்களே கேளுங்க. நீ ஒன்றுத்துக்கும் நீ அப்புறமா ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், நான் கொலை மிரட்டல் விட்டேன் அப்படின்றது ஒரு ஆடியோ எடிட்டிங் பண்ணி நீ போட்டிருக்கிற. நல்ல வேலை, எங்கள் சேனல் போகிறதுக்கு அந்த 7 நாள் யூடியூப்பில் டைம் கொடுத்த உடனே ஆல் வீடியோஸ் அப்டேட் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் ஆல் வீடியோஸ் என் சேனல் இருந்த 8400 வீடியோஸும் எங்கள் கம்ப்யூட்டரில் பதிவாயிருக்குது. அதனால் நான் திட்டந்து விபி ராக்கர்ஸை கிடையாது, பிஹைண்ட் வுட்ஸை கிடையாது, ஹவல் கில்ஸ் பாலா, அந்த பாலா அவனை பற்றி நான் பேசுனது. அந்த வீடியோ நான் கோர்ட்டில் சிடி பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம். இந்த வீடியோ நான் விபி ராக்கர்ஸுக்கு பேசலை சார், நான் பேசுனதாரு. இதை எடிட்டிங் பண்ணி சேகர் பாபு ஐயாவுக்கும் நாங்கள் எல்லாம் உண்மையான ஆதாரில் கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டோம்டா. சோசியல் மீடியாவில் கற்றுனா யார் வரப்போகிறாங்க? பைத்தியமாடா நீ, உன் நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன். வீடியோ ஆதாரம் இருந்தால் எடுத்துகிட்டு போடா, கோர்ட்டுக்கு போ, ஸ்டேஷனுக்கு போ. அங்கே நான் கை கட்டி பதில் சொல்கிறேன். உண்மையான ஒரிஜினல் ஆடியோ வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். ட்ரோல் பண்ணி நீ தப்பாக எடிட்டிங் பண்ணிட்டா உன்னை எல்லாம் நம்பிடுவாங்க நினைக்கிறேன். ஒரு வார்த்தையில் விபி ராக்கர்ஸ் வடிவேல்னு சொல்ல பாலா தான் நான் திட்டிருக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து உனக்காக நீ பயன்படுத்தி நிற்கிற. ஒரு தப்பு பண்றேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நீ அங்கங்கே அப்புறம் நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை கோர்ட்டுக்கு லாயரை ரெடி பண்ணிக்கோ. சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் நன்றி வணக்கம். என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு எனக்கு இப்போவும் ஆதரவு தெரிவிச்சுட்டு இந்த யூடியூப் சேனல், சமூக வலைத்தளங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. அது என்னங்க சார் மேட்ரு? சார் அது சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அவன் நம்மளை அவதூறாக பண்ணி சும்மானால போய் இது மாதிரி பண்ணி பரப்பி இது பண்ணுறான். போலீஸ் அதிகாரிங்க போட்டோவெல்லாம் போட்டு அவங்க குளத்தூர் இருக்கிறாங்க, நீங்கள் கிருஷ்ணகிரி இருக்கிறீங்க. நாங்கள் கிருஷ்ணகிரி இருக்கிறோம் சார். அவங்க உங்களை பார்த்துருக்குறாங்களா? சார் இல்லை சார், பார்த்ததில்ல. அவங்களும் பார்த்ததில்ல. சாரும் ஃபோன் பண்ணி ஆனால் உங்களுக்கு கேஸ் கொடுத்துக்கிறாங்க மட்டும்தான் சொன்னாங்க. சப்போர்ட்டாக நம்மளுக்கு பேசலை சார். இது இவனே அவங்க மேல கேஸ் போட்டுருக்கீங்களா? ஆமா சார், போட்டுக்கிறேன். என்ன கேஸுங்க சார்? என்ன டீட்டெயில்னா அதான் அவதூறா பேசி கொலை மிரட்டல் பண்றது அந்த மாதிரி போட்டுருக்கு சார். சரி, இது எவ்வளவு நாளா உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை வருது சார்? இது ஒரு 2-3 வருஷமா ஓடினுது சார். இவன் மட்டும், அதாவது இவன் மட்டும்தான், வேற யாருமே நம்மள எதுவுமே பண்றதா சார்.
ஆ ஆ ஆ அதாவது சும்மா சும்மா பேரு கெட்ட பேரு ஏன்னா லோக்கல்ல வச்சு யாரை இது பண்ணி அவனுக்கு என்னன்னு தெரியல சார். நம்மளுக்கு அவனுக்கு எந்த விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, நீங்க விசாரணைக்கு போனீங்களா? சார் விசாரணைக்கு போகல சார். நாங்கள் விசாரணை வந்து இவன் வந்து கிருஷ்ணகிரி கோர்ட்டுக்கு வரணும். அவன் வந்து லாயர் வச்சு டேட்டு தள்ளி வச்சிருக்கிறா. ஆ, என்ன கேஸ் நம்பர் சொல்லுங்க. தெரியல சார். அது வந்து வீட்டில் தான் சொன்ன தெரியும் ஆ, சார். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? உங்கள் சார் உங்கள் நேம் கேட்டுக்கலாமா? ஆ, ஒரு நிமிஷம் அதுதான். ம் சார் உங்கள் நேம் சார்? சார் சி சார் சார் இருங்க இருங்க நான் சொல்கிறேன். இப்போ இதில் அவன் அங்கே வந்திருக்காப்லையா உங்கள்கிட்ட? அங்கே வந்திருக்காப்லையா இவரு? இல்லை சார், இல்லை சார், வரல சார். அவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது வந்திருக்கிறீங்களா? அவங்கள ஏதாவது நீங்கள் இங்கே? இல்லை சார், இல்லை சார், இல்லை சார். ஓ, நீங்கள் எதுவும் இங்கே வரல? வரல சார். நீங்கள் எங்கே சார்? உங்கள் நேம் சார்? சொல்கிறேன் இது சம்மந்தம். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? அந்த கேஸ் இல்லை என்ன கிருஷ்ணகிரி கோர்ட்டில் போட்டுருக்கிறீங்களா? சார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேரை சொல்லுங்கள் சார். ம், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். வீடியோ போட்டிருக்காருங்க, அது சம்மந்தமாக விசாரிக்கிறோம். இல்லை சார், அது உண்மையை சொல்லுங்க. அதுக்கு இல்லை சார். எனக்கு என்ன தெரியுமா, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க என்னன்னு தெரிந்தால் தான் நான் எப்படி இது பண்ண முடியும். ம், அதுக்கு நீங்கள் கேட்டீங்க கேள்வி எல்லாம் கரெக்டு தான். இல்லை இல்லை என்னென்னா இது என்ன உண்மையை வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கோசரம் தான் நாங்கள் கேட்குறோம். ஆமாம் சார். உங்களை நீங்கள் இங்கே வந்தீங்களா இல்லை அவர் அங்கே வந்தாரா? இல்லை சார், இல்லை சார். சார் அவனுக்கு நம்மளுக்கு அவனுக்கு எந்த டச்சாப்பும் இல்லை. ம், புரிஞ்சுங்களா? அவதூறா போட்டு போட்டிருக்காரு, அதை பார்த்தீங்களா? சார். அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, பார்த்தீங்களா? ஆமாம் சார், போலீஸ் இது ஆமாம் போட்டுக்கிறாரு. அதான் அது சம்மந்தமாக தான் விசாரிக்கிறோம். அது சம்மந்தப்பட்டது. அந்த சாருக்கு அதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. அது அவன் ஒரு பொய்யான புகார் கொடுத்துக்கிறான். ம்